தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறியடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரங்கத்தில் இருக்கிற யாரும் எதையும் அலட்சியமா நினைக்க மாட்டா, பெற்றோர்களை அலட்சியம் செய்ய மாட்டாய், தாய் தந்தையருடைய பெருமையை உணர்ந்து கொள்வாய் என்பதற்காக இந்த பதிவு. தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டியே, உன்னை எப்ப பாப்பனா? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். எப்படி உடம்புல நெருப்பு வைப்பான் அம்மா உடம்புல?